குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அடுத்த லெசன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டு. ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மெட்டலர்ஜி பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் வந்து சாலிட் ஸ்டேட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சாலிட் ஸ்டேட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஏற்கனவே 11th படிச்சிருப்போம். தட் மீன்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். அதாவது பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதில் 3 சொல்லுவோம். ஒன்று என்னது கேஸஸ், சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ், அதாவது திட திரவ வாயு பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் நம்ம 11th வந்து கேஸஸ் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேஸஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி படிச்சிருப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சாலிட் ஸ்டேட், அதாவது திட நிலைமை. ஸோ திட நிலைமையை பற்றி படிக்க போகிறோம். இங்கே என்ன அப்படின்னா நம்ம கெமிஸ்ட்ரியில் பயன்படுத்தக்கூடிய அணுக்கள், மூலக்கூறுகள், அயனிகள். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் கேஸஸும் இருக்குது, லிக்விட்ஸும் இருக்குது, சாலிட்ஸும் இருக்குது. ஸோ அப்போ அந்த சாலிட் ஸ்டேட்ஸில் அந்த ஆட்டம்ஸ், அயான் மாலிகுல்ஸ் இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, ஸோ அதை நம்ம எப்படி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி நம்ம இந்த லெசன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாலிட்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும். சாலிட்ஸ் அப்படிங்கும்போது அதுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். சாலிட்ஸ் அப்படிங்கும்போது அது வந்து கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ்னு பிரிச்சிருக்காங்க. டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படிங்கும்போது அது யூனிட் செல். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூனிட் செல், த சிம்பிள் கியூப், பாடி சென்டர் கியூபிக் அண்ட் ஃபேஸ் சென்டர் கியூபிக்னு சொல்கிறாங்க. அதே போல் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சரில் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதை 2ஆக பிரிச்சிருக்காங்க. அதுதான் கிறிஸ்டல் லாட்டிஸ் அண்டு இம்பர்ஃபெக்ஷன் ஆஃப் கிறிஸ்டல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் க்ளோஸ் பேக்கிங் அப்படிங்கும்போது சிம்பிள் கியூப் எஸ்சி, பிசிசி, ஹெச்சிபி அண்டு சிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி இந்த லெசனில் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு சாலிட் ஸ்டேட்டு. சாலிட் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ மேட்டர்ஸ், அதாவது பருப்பொருள்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பருப்பொருள்கள் அப்படிங்கிறது நமக்கு 3 விதமாக சொல்கிறாங்க. 3 டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ்னு சொல்கிறோம். அதாவது இது எல்லாமே ஒரு இயற்பியல் பண்புன்னு தான் சொல்கிறோம். ஸோ சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது பார்க்குறது வரை இஃப் யூ லுக் அரவுண்ட் யூ மே ஃபைண்ட் மோஸ்ட்லி சாலிட்ஸ் ரேதர் தென் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். நம்மளை சுற்றி இருக்கிற அந்த பருப்பொருள்கள்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த பொருள்கள் அப்படிங்கிறது அதிகமாக பார்த்திங்கன்னா, அதாவது லிக்விட்ஸ் கேஸஸை விட யார் தான் அதிகமாக இருப்பாங்க? சாலிட்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது திடப்பொருட்கள் தான் நம்ம சுற்றியும் இருக்கும் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற பொருள்களில். அதுக்கடுத்து வந்து சாலிட்ஸ் டிஃபர் ஃப்ரம் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் பை பொசஸிங் டெஃபினட் வேல்யூம் அண்ட் டெஃபினட் ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாலிட்ஸ் அப்படிங்கிறது அதாவது லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ், அதாவது திரவ மற்றும் வாயு பொருட்களை காட்டிலும் ஸோ அந்த சாலிட்ஸுக்கு, திடப்பொருள்களுக்கு வந்து ஒரு டெஃபினட் வேல்யூம், அதுக்குன்னு ஒரு கன அளவு இருக்கும், அதுக்குன்னு அந்த சாலிட்ஸுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அடுத்து இந்த சாலிட்ஸ் ஆட்டம் ஆர் மாலிகுல்ஸ் ஆர் அயான்ஸ் tightly held in an ordered arrangement and there are many types of solids such as diamond, metal, plastic etc. அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, ஒரு சாலிட் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் இருக்கிற ஆட்டம்ஸாக இருக்கட்டும், அது மாலிகுல்ஸாக இருக்கட்டும், அயன்ஸாக இருக்கட்டும், டைட்லி ஹெல்ட் இன் அன் ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு, ஆர்டர்ட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றாங்க. அதில் இருக்கிற அந்த அணுக்கள், மூலக்கூறுகள் மற்றும் அயனிகள் அப்படிங்கிறது அதாவது ஒரு பிணைக்கப்பட்ட ஒரு விசையினால் அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், கரெக்டாக ஒழுங்கான ஒரு அமைப்பில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். இதில் இன் சாலிட்ஸில். ஆனால் மற்றதில் பார்த்திங்கன்னா லிக்விட்ஸ், கேஸஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோடைய ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட், அதாவது ஒழுங்கான அமைப்பில் வந்து அதோடைய மூலக்கூறுகளோ அயனிகளோ வந்து அதோடைய அமைப்பில் வந்து இடம்பெற்று இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க, இந்த ஆட்டம் இன் த சாலிட்ஸ் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆர் அயான்ஸ் டைட்லி ஹெல்ட் இன் த ஆர்டர்ட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இங்கே சாலிட்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் நம்ம வந்து இங்கே எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டைமண்டு, அதாவது வைரம்னு சொல்லுவோம், மெட்டல்ஸ் நம்ம பயன்படுத்தக்கூடிய உலோகங்கள், அப்புறம் பிளாஸ்டிக்ஸு, நெகிழின்னு சொல்கிறோம் அது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், இது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்றாங்க. இது எல்லாமே என்னென்னா சாலிட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ சாலிட்ஸ் பாருங்கள், வி ரெக்கவர் சாலிட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ். நம்ம சாலிட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அதோடைய பண்புகள் நிறைய இருக்குது. ப்ளஸ் வந்து அதோடைய அப்ளிகேஷன்ஸ், அதோடைய பயன்பாடுகள் அப்படிங்கிறது நம்ம டே டு டே லைஃப்பில்
நிறைய நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த ரிலேஷன் பிட்வீன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் தர் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சாலிட்ஸில் என்ன ரிலேஷன், அது கூட அதோடய ஸ்ட்ரக்சர்ஸில், அந்த சாலிட்ஸோடைய ஸ்ட்ரக்சர்ஸில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதில் என்ன இருக்குது, ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெரி மச் யூஸ்ஃபுல் நமக்கு வந்து சிந்தசிசிங் இந்த நியூ சாலிட் மெட்டீரியல். ஒரு புதுசாக வந்து ஒரு சாலிட் மெட்டீரியல்ஸ் வந்து அதாவது சிந்தசிஸ் பண்ணுறதுக்கும் அதோட டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. அதனால் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, அந்த சாலிட்ஸோடைய அந்த ஸ்ட்ரக்சரல் ரிலேஷன்ஷிப் பற்றி இதை நம்ம படிக்க போகிறோம். அதே போல் இந்த சாப்டரில் வேறு என்ன அப்படின்னா, த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ். ஒரு சாலிட்ஸ்னால் அதோடய கேரக்டர் என்ன, அதோடய கிளாஸிஃபிகேஷன் என்ன, அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும், ப்ளஸ் அதோடைய டிஃபெக்ட்ஸு, ஸோ அதில் என்ன குறைபாடுகள் என்ன இருக்கும், ஸோ அதோடைய சிக்னிஃபிகன்ஸ், அதோட யூசஸ்ஸு, இதெல்லாம் இதை பற்றியெல்லாம் நம்ம இந்த லெசன்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு பாருங்கள், அன்லைக் கேஸஸ் இன் சாலிட் த ஆட்டம், அயான் ஆர் மாலிகுல்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் வித் ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன். த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் ஆர் ஆஸ் ஃபாலோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது கேஸஸ் மாதிரி கிடையாது, அதாவது வாயுக்கள் மாதிரி இல்லாமல், வாயுக்கள் அப்படிங்கிறது அது வேறு. இந்த அன்லைக் கேஸஸ், ஒரு சாலிட் எப்படி இருக்குன்னா, அந்த சாலிடில் இருக்க ஆட்டமாக இருக்கட்டும், அயான்ஸாக இருக்கட்டும், மாலிகுல்ஸ், அந்த சாலிடுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், அயான், மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா த ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அதை வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த அணுக்கள் அல்லது அயனிகள் மூலக்கூறுக்கு இடையான அந்த விசை, ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கும். அந்த அணுக்களுக்கு இடையிலான அல்லது அயனிகளுக்கு இடையிலான அல்லது மூலக்கூறுகளிடையான அந்த விசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹையராக இருக்கும், ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸாக இருக்கும், வலிமையான பிணைப்புகளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாலிட் அப்படிங்கிறது ஹேவ் அ டெஃபினட் வேல்யூம் அண்ட் ஷேப். ஒரு சாலிட் அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினட் வேல்யூம், கன அளவு, ஒரு குறிப்பிட்ட கன அளவு இருக்கும், அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வடிவங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சாலிட் அப்படிங்கிறது த ரிஜிட் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள் அப்படின்றாங்க. அதாவது ரிஜிட் அப்படின்னா ஒரு வலிமையான அப்படின்னு சொல்லலாம். ரிஜிட் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, அதாவது ஒரு கடினமான அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இன்கம்ப்ரெசிபிள் அப்படின்னா அதாவது அதோடைய ஃப்ளெக்சிபிலிட்டி, அமுக்க இயலாத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஒரு சாலிட் அப்படின்னு இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ண முடியாது, அதை கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு அயன் டேபிள் இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ண கம்ப்ரெஸ்னா அதை கையினால் நம்மளால் ப்ரெஸ் பண்ண முடியாது. அதுதான் இன்கம்ப்ரெசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் ஒரு சாலிட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் கொஹசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒத்திசைவு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூலக்கூறு, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மூலக்கூறுகளான வலிமையான ஓரின விசைகள் அப்படி சொல்லுவோம். அந்த ஒரு சாலிட் இருக்குன்னா அதில் இருக்கிற ஆட்டம், அதாவது அணுக்கள், அயனிகள் அல்லது மூலக்கூறுகள்னு சொல்கிறோம் இல்லையா, ஆட்டம், அயான் ஆர் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு இடையில அந்த ஸ்ட்ராங் கொஹசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒத்திசைவு விசைகள், அதாவது அந்த ஒத்திசைவு விசைகள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு சாலிட்ஸ் அப்படிங்கும்போது த ஷார்ட் இன்டர் அட்டாமிக் அயனிக் ஆர் மாலிகுல் டிஸ்டன்ஸ், அதாவது அந்த சாலிடுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அணுக்களாக இருக்கட்டும், அயனிகளாக இருக்கட்டும் அல்லது மூலக்கூறுகளாக இருக்கட்டும், அதுக்கு இடையில் இருக்கிற ஒரு அணுவுக்கும் இன்னொரு அணுவுக்கும், ஒரு ஆட்டமுக்கும் இன்னொரு ஆட்டமுக்கு இடையில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ், அந்த இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டராக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து இந்த கான்ஸ்டுவன்ஸ் அப்படின்னா வாட் இஸ் மீன் பை, இந்த இடத்துல கான்ஸ்டுவன்ஸில் பாருங்கள் ப்ராக்கெட்டில் இருக்குது. கான்ஸ்டுவன்ஸுங்கிறது யாருன்னா ஆட்டம்ஸாக இருக்கலாம் அல்லது அயான்ஸாக இருக்கலாம் அல்லது மாலிகுல்ஸாக இருக்கலாம். ஹேவ் அ ஃபிக்ஸ்டு பொசிஷன் அண்ட் ஒன்லி ஆசிலேட் அபவுட் தேர், என்ன சொல்கிறாங்க, அபவுட் தேர், அதாவது மீன் பொசிஷன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு திடப்பொருள் இருக்குன்னா அதோடைய உட்கூறுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தேர் கான்ஸ்டுவன்ஸ் அப்படிங்கிறது, ஆட்டம்ஸ், அயான், மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன், அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இட அமைவு, அதுதான் சொல்கிறாங்க. ஃபிக்ஸ்டு பொசிஷன் இருக்கும். அதே போல் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபிக்ஸ்டு பொசிஷனுக்குள்ளேயே தான் என்ன பண்ணிக்கணும்னா அந்த அணுக்கள், அயனிகள் அல்லது மூலக்கூறுகள் அப்படிங்கிறது நகரும். அது அந்த இடமைவு, அதுக்கு இருக்கிற அந்த ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன், அது குறிப்பிட்ட பொசிஷன் மட்டும்தான் இருக்கும். அந்த பொசிஷனுக்குள்ளேயே தான் என்ன பண்ணிக்கும், ஆசிலேட் அபவுட் தர் மீன் பொசிஷன், அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே தான் அந்த அணுக்கள், அயனிகள், மூலக்கூறுகள் அப்படிங்கிறது வந்து அந்த இது நகர்ந்து செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்து கிளாசிஃபிகேஷன், அதாவது சாலிட்ஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம்.
பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சார்ட்டில் அதை நம்ம ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதாவது அதாவது சாலிட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். ஒன் இஸ் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ், அனதர் ஒன் இஸ் அமார்ஃபஸ் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கிறிஸ்டலைன் சாலிட்ஸை வந்து நம்ம வந்து 5 டைப்ஸாக வந்து இவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து அயனிக் கிறிஸ்டல்ஸ். நம்ம எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம யூஸ் பண்ணுற சோடியம் குளோரைட், சால்ட்டு, பொட்டாசியம் குளோரைடு, இதெல்லாம் வந்து அயனிக் கிறிஸ்டல்ஸ், அதாவது அயனிக் படிகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து கோவலன் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா சகப்பிணைப்பு படிகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளாக சொன்னால் டைமண்டு, சிலிக்கன் டை ஆக்சைடு, நம்ம யூஸ் பண்ணுற மணல், சாண்டு. ஸோ இதெல்லாம் வந்து கோவலன் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் அடுத்து வந்து தேர்டை வந்து பார்த்திங்கன்னா மாலிகுலர் கிறிஸ்டல்ஸாக எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாலிகுல்ஸு, குளுக்கோஸு, ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்லலாம்னா நாப்தலின், ஆந்த்ரசின் இந்த மாதிரியான மூலக்கூறுகள் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாலிகுல்ஸாக இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் நம்ம வந்து மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ், உங்களுக்கு தெரியும் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டல், சோடியம், மெக்னீஷியம், காப்பரு, நம்ம சில்வரு, கோல்டு, இந்த மாதிரி நிறைய மெட்டல்ஸ் பயன்படுத்துகிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த படிக அமைப்பு அதை தான் வந்து மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அட்டாமிக் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா அணு திடப்பொருட்கள், அதாவது அது உரைநிலைனா ஃப்ரோசன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அட்டாமிக் சாலிட்ஸ் அப்படிங்கும்போது இந்த ஃப்ரோசன் எலமெண்ட்ஸ் லைக் குரூப் 18, அதாவது 18வது தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த மந்தவாயுக்கள்னு சொல்லலையா, அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அணு திடப்பொருட்கள், அதாவது உரைநிலையில் இருக்கக்கூடிய அந்த அணு திடப்பொருட்கள் அட்டாமிக் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து இதில் மெயினாக நம்ம சொல்லக்கூடியது 2 மேஜர் டைப்ஸ் என்ன அப்படின்னா நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அண்டு அமார்ஃபஸ் சாலிட்ஸ். இதுதான் நம்ம வந்து மேஜர் 2 கேட்டகரிஸை சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது படிக, அது தமிழில் சொல்லணும்னா கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கு பேர் என்னென்னா படிக வடிவமுடைய திடப்பொருள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டுவன்ஸ்னால் என்னது, உட்கூறுகள்னு சொல்கிறாங்க. அந்த ஆட்டம்ஸ், அயான், மாலிகுல்ஸ், ஒரு படிக அமைப்பு இருக்குன்னா ஒரு கிறிஸ்டலைன் சாலிட் படிக வடிவமுடைய திடப்பொருள் அப்படின்னு இருக்குன்னா அது ஒரு திடப்பொருள். ஸோ அதில் இருக்கக்கூடிய உட்கூறுகள் ஆட்டம்ஸ், அயான், மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது ஆர்டர்லி அரேஞ்ச்டு, த ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் எக்ஸ்டெண்டிங் ஓவர் எ லாங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த உட்கூறுகளான ஆட்டம்ஸ், அயான், மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது ஒரு நீண்ட எல்லை வரிசையில் என்ன பண்ணியிருக்கோம், ஒழுங்கான, அதாவது அதோட அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது ஒழுங்கான அமைப்பில், அதாவது நீண்ட எல்லை, தமிழில் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்னா அதில் இருக்கக்கூடிய அணுக்கள், மூலக்கூறுகள், அயனிகள் அப்படிங்கிறது நீண்ட எல்லை வரிசையில் ஒரு ஒழுங்கான கட்டமைப்பினை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் சொல்கிறாங்க ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் எக்ஸ்டெண்டிங் ஓவர் எ லாங் ரேஞ்ச், அதோட நீண்ட எல்லை வரிசையில் அதோடைய அணுக்கள், மூலக்கூறுகள், அயனிகள் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது ஒழுங்கான அமைப்பில், அதாவது ஈஸியாக சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அப்படின்னா அதில் உட்கூறுகளான அந்த அணுக்கள், அயனிகள், மூலக்கூறுகள் அப்படிங்கிறது அதோட படிக அமைப்பில் எப்படி இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்டலைன் பொசிஷனில் ஒழுங்காக, அதாவது சீராக அமைக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது அவருடைய கான்ஸ்டுவன்ஸ், அதில் இருக்கக்கூடிய அந்த உட்கூறுகள் அப்படிங்கும்போது பாருங்கள், த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சச் கான்ஸ்டுவன்ஸ் இன் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ், ஒரு படிக வடிவமுடைய திடப்பொருள் இருக்கக்கூடிய அந்த உட்கூறுகளான அணுக்கள், அயனிகள், மூலக்கூறுகள், ஆட்டம், அயான், மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதோடைய நிலைய ஆற்றல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம், அயனு, டைமண்டு, ஐஸு, சால்ட்டு. ஸோ இது எல்லாமே கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதாவது கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் என்னது, படிக வடிவமுடைய திடப்பொருள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா வி கால் திஸ், இதை என்ன சொல்கிறாங்கன்னா பியூர் ஃபார்ம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதை என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ த நெக்ஸ்ட்டு அமார்ஃபஸ் சாலிட்ஸ். வாட் இஸ் மீன் பை அமார்ஃபஸ் சாலிட்ஸ்? அமார்ஃபஸ் அதோட மீனிங் என்னென்னா, அமார்ஃபஸ் சாலிட்ஸ்னு என்னென்னா படிக வடிவம் அற்ற திடப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம், அமார்ஃபஸ் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த படிக வடிவம் அற்ற திடப்பொருள்லாம் என்ன சார் அப்படின்னா அதோட இப்போ தான் சொன்னேன் அமார்ஃபஸ் சாலிட்ஸ் அப்படிங்கும்போது அதோட வேர்ட்ஸ் வந்து என்ன சார் கிரீக்லேருந்து எடுத்திருக்காங்க. அமார்ஃபஸ் மீன்ஸ்னால் நோ ஃபார்ம், அதோட மீனிங் பார்த்திங்கன்னா படிக வடிவமற்ற திடப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன மீனிங்னா ஒரு படிக வடிவமற்ற திடப்பொருளாக இருக்கும் பொழுது அதுக்குடைய கான்ஸ்டுவன்ஸ், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஸ்டுவன்ஸ் அப்படின்னு என்ன சொன்னேன், கான்ஸ்டுவன்ஸாக உட்கூறுகள்னு சொன்னேன். அந்த ஆட்டம்ஸ், அயான்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது த ரேண்டம்லி அரேஞ்ச்மெண்ட் எக்ஸ்டெண்டிங் ஓவர் ஏ ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரேண்டம்லி அரேஞ்ச்மெண்ட்டாக ஒழுங்கற்று,
அதாவது அது வந்து கரெக்டாக என்ன பண்ணியிருக்காது, அதில் இருக்க அந்த அந்த படிக அமைப்பில் படிக வடிவமற்ற திடப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த சாலிட்ஸில் இருக்கக்கூடிய உட்கூறுகளான அணுக்கள், அயனிகள், மூலக்கூறுகள், ஆட்டம், அயான், மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது ரேண்டம்லி அரேஞ்ச்மெண்ட், ஒழுங்கற்ற அமைப்பில் ஒழுங்கின்றி அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேண்டம்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எக்ஸ்டெண்டிங் ஓவர் ஏ ஷார்ட் ரேஞ்ச், ஒரு குறிப்பிட்ட இடம் தான் இருக்கும். அதே போல் அதில் என்ன இருக்காது, நோ ஃபார்ம், எந்த ஃபார்மும் இருக்காது. அதில் இருக்க அந்த உட்கூறுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஒழுங்கின்றி அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அமார்ஃபஸ் சாலிட்ஸ் அப்படின்றாங்க. அமார்ஃபஸ் சாலிட்ஸ்னால் என்னது, படிக வடிவமற்ற திடப்பொருள். அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உட்கூறுகள் அப்படிங்கிறது ஆட்டம், அயான், மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது அதோடைய இதில் ஸ்ட்ரக்சர்ஸில் ஒழுங்கின்றி அமைந்திருந்தால் அது வந்து என்ன சொல்லலாம், நம்ம அமார்ஃபஸ் சாலிட்ஸ் சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அமார்ஃபஸ் சாலிட்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் ரப்பர், கிளாஸு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஏன்னா இப்போ ரப்பரு, கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா வேக்ஸு, அப்புறம் பட்டரு, ஸோ இதெல்லாம் சொல்லலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா அதுக்கு அதோட கிறிஸ்டல்ஸ் நம்மளால் வந்து வேரி பண்ணி பார்க்க முடியாது. அதில் பார்த்திங்கன்னா அதோட கிறிஸ்டல்ஸ் ரொம்ப மைனூட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு என்ன இருக்காது, தேர் இஸ் நோ ஃபார்ம், அந்த கிறிஸ்டல்ஸுக்கு நம்ம ஒரு வடிவத்தை நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா படிக வடிவமற்ற திடப்பொருள், அமார்ஃபஸ் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கிறிஸ்டலைன் அண்டு அமார்ஃபஸ் சாலிட்ஸ். இதுக்கு ரெண்டுக்கும், அதாவது கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கும் அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கும் இடையில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். த லாங் ரேஞ்ச், அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். த லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டுவன்ஸ், அதாவது ஒரு கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் இருக்குது அப்படின்னா அதோடைய உட்கூறுகள், அதோடைய கான்ஸ்டுவன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அணுக்கள், அயனிகள், மூலக்கூறுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஒழுங்கின்றி அமைந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டுவன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் ஷார்ட் ரேஞ்ச் ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டுவன்ஸ், அதாவது அமார்ஃபஸ் சாலிட்ஸில் அதில் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டுவன்ஸ் ஆட்டம், அயான், மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ரேண்டம்லி அரேஞ்ச்மெண்ட், அதாவது ஒழுங்கின்றி அமைக்கப்பட்டிருக்கும், அதில் அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஃபினிட் ஷேப். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கு வந்து டெஃபினிட் ஷேப் இருக்கும். அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கு என்ன இருக்காது, ஒரு டெஃபினிட் ஷேப் அதுக்கு கிடையாது, இர்ரெகுலர் ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட், த ஜென்ரலி கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஆர் அனிசோட்ரோபிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அனிசோட்ரோபிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா திசையொப்பு பண்பு அற்றது. அனிசோட்ரோபிக்னா என்ன மீனிங்கு, திசையொப்பு பண்பு அற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா திசையொப்பு பண்பு அற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அமார்ஃபஸ் சாலிட்ஸ் பார்த்திங்கன்னா தேர் ஆர் ஐசோட்ரோபிக்ஸ் லைக் லிக்விட்ஸ் அப்படின்றாங்க. அதாவது ஐசோட்ரோபிக் அப்படின்னா திசையொப்பு பண்பு உடையது, அதுக்கு பேர் தான் ஐசோட்ரோபிக். ஸோ இந்த அனிசோட்ரோபிக்னா என்ன, ஐசோட்ரோபிக்னா என்னன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ டீட்டெயிலாக படிக்க போகிறோம், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ த நெக்ஸ்ட் பாயிண்ட், தேர் ஆர் ட்ரூ சாலிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன சார், தேர் ஆர் ட்ரூ சாலிட்ஸ்னால் என்ன சார் மீனிங் அப்படின்னா பாருங்கள், அதாவது உண்மையான திடப்பொருளாக கருதப்படுது. அதாவது ஒரு கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அப்படின்னா அதுக்கு என்னென்னு சொல்கிறாங்க, ஒரு உண்மையான திடப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க, த ட்ரூ சாலிட்ஸ். அதே வந்து அமார்ஃபஸ் சாலிட்ஸுங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா த கன்சிடர் அஸ் சூடோ சாலிட்ஸ் ஆர் சூப்பர் கூல் லிக்விட்ஸ் அப்படிம்பாங்க. அது என்ன சார், சூடோ சாலிட்ஸ்னால் ஒரு போலியான ஒரு படிகம் அல்லது சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ் அப்படின்வாங்க. அதாவது அதி குளிர வைக்கப்பட்ட திரவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அமார்ஃபஸ் சாலிட்ஸை என்ன சார், அது அதிகுளிர வைக்கப்பட்ட திரவங்கள் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன பார், கண்ணாடி, அதாவது கிளாஸ். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அந்த கிளாஸை வந்து நம்ம மேக் பண்ணும்போது அது நல்லா கிட்டத்தட்ட இதாக நம்ம சாண்ட் இருக்கு இல்லையா, அதை தான் நல்லா மெல்ட் பண்ணுவாங்க. மெல்ட் பண்ணும்போது அதை வந்து லிக்விட் ஃபார்முக்கு வந்துடும். ஸோ லிக்விட் ஃபார்ம் வந்துட்டு அதை பார்த்திங்கன்னா அதை கூல் பண்ணுவாங்க. ஸோ சடனாக அதை வந்து கூல் பண்ணிங்கன்னா நமக்கு அதில் வந்து கிளாஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வராது. அதையே வந்து சடனாக கூல் பண்ணாமல் ஸ்லோ கூலிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஸ்லோவாக கூல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு கிளாஸாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற அந்த லிக்விட்ஸுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேர் ஆர் கன்சிடர்ட் சூடோ சாலிட்ஸ் ஆர் சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ், அதாவது போலியான திடப்பொருள் அல்லது அதிகுளிர வைக்கப்பட்ட திரவங்கள் அப்படின்னு யாரை சொல்லலாம், அமார்ஃபஸ் சாலிட்ஸ் சொல்லலாம். தேர் ஆர் கன்சிடர்ட் அஸ் சூடோ சாலிட்ஸ் ஆர் சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் பார்த்திங்கன்னா டெஃபினிட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன், அதாவது
ஒரு குறிப்பிட்ட உருகுதல் வெப்பநிலை அப்படிங்கிறது இருக்கும். யாருக்கு? கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட உருகுதல் வெப்பநிலை அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அமார்ஃபஸ் சாலிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன கிடையாது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட உருகுதல் வெப்பநிலை அப்படிங்கிறது கிடையாது. அதே போல் தே ஹேவ் அ ஷார்ப் மெல்ட்டிங் பாயிண்ட். அது ஒரு குறிப்பிட்ட உருகு நிலை, அதாவது அது வந்து என்ன ஆகிடும், ஒரு குறிப்பிட்ட உருகு நிலையில் மெல்ட் ஆகிடும், உருகிரும். ஆனால் கிராஜுவலி அடுத்தது பாருங்கள், அமார்ஃபஸ் சாலிட்ஸுங்கிறது கிராஜுவலி சாஃப்டன் ஓவர் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அண்டு ஸோ கேன் பி மாடல், அதாவது மோல்டட் அப்படி சொல்கிறோம். அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா பாருங்கள், ஸோ இது என்ன அப்படின்னா, அதாவது அமார்ஃபஸ் சாலிட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கிராஜுவலாக டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகணும், ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலாக மாறும். அதாவது மென்மையாக மாறக்கூடிய தன்மையுடையது யார்? கிராஜுவல். யார்? அமார்ஃபஸ் சாலிட்ஸுங்கிறது நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம்னா அதை வந்து சாஃப்ட் மெட்டீரியலாக மாறக்கூடிய தன்மை இருக்கிறனால நமக்கு தேவையான ஷேப்பில் அதை என்ன பண்ணிக்கலாம், மோல்டு பண்ணிக்கலாம். மோல்டுன்னு என்னது, நமக்கு தேவையான வடிவத்தில் வடிவமைச்சிக்கலாம். அதுதான் அவங்க சொல்கிறாங்க, கிராஜுவலி சாஃப்ட் அண்ட் ஓவர் எ என்ன சொல்கிறாங்க, ஓவர் எ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ஸோ கேன் பி மோல்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கு வந்து NaCl அண்ட் டைமண்டை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்து அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ரப்பரு, பிளாஸ்டிக்கு, கிளாஸ், இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். ஸோ அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இந்த டிஃப்ரென்ஷியேஷனில் ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லையா, ஐசோட்ரோப்பி அண்டு அனிசோட்ரோப்பி அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அதோடைய கொஞ்சம் ஒரு பேசிக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இது நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. அதாவது ஒளி விலகல் எண் அப்படி சொல்லுவோம். இது ஒரு இயற்பியல் பண்புன்னு சொல்லுவோம். அதாவது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு மெட்டீரியல், அதாவது ஒரு மெட்டீரியல் சாலிட் லிக்விட் கேஸ்ன்றது நம்ம இங்கே சாலிட் ஸ்டேட்னால சாலிட் எடுத்துக்கிறோம். பாருங்கள், த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆர் அதாவது த இண்டெக்ஸ் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் ஆஃப் அ மெட்டீரியல் அப்படிங்கிறது இஸ் அ டைமென்ஷன் லெஸ் நம்பர் அப்படின்றாங்க. அதாவது ஒரு பரிமாணமற்றது. இதை எப்படி சார் டிஸ்கிரைப் பண்ணலான்னா, ஹவு ஃபாஸ்ட் லைட் ட்ராவல்ஸ் த்ரூ த மெட்டீரியல். ஒரு மெட்டீரியல் வழியாக, அதாவது சாலிடு லிக்விட் கேஸு, நம்ம இங்கே வந்து சாலிட் எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ அந்த சாலிட் வழியாக அந்த லைட் அப்படிங்கிறது எவ்வளோ வந்து ட்ராவல் பண்ணுது, ஹவு ட்ராவல் த்ரூ த மெட்டீரியல். ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா n/c/v அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ என்னங்கிறது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதாவது ஒளிவிலகல் எண்ணுன்னு சொல்லுவோம். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்னது, ஒளிவிலகல் எண்ணுன்னு சொல்லுவோம். அதே போல் சினா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம். அதே போல் v அப்படிங்கிறது அதை நியூன்னு சொல்லுவோம், அது v அப்படின்னு சொல்லலாம். ஃபேஸ் வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் மீடியம், அதை நம்ம என்ன மீடியம் எடுத்துக்கிறோமோ, சாலிட் எடுத்துகிட்டாலும் சாலிடு, லிக்விடு, கேஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம இங்கே சாலிட் எடுத்துக்கிறோம். பாருங்கள், அதில் பாருங்கள். இப்போ அதில் வந்து அந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு லைட் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியல் வழியாக பாஸ் ஆகுது. இப்போ இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது இப்போ நார்மலாக போகிறது இந்த லைட்டு ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்குது, அதை வந்து n1 வச்சுக்கிட்டோம் இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதே வந்து இப்போ சாலிடு ஆர் எனி மெட்டீரியல் வழியாக பாஸ் ஆகும்போது அது பார்த்திங்கன்னா அதோடைய லைட்டோட பாத் அப்படிங்கிறது டீவியேட் ஆகுது. ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம், ஒளி விலகல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து ஆங்கிள் இருக்குது. நார்மலாக அந்த லைட் வே வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு ஆங்கிள் θ1ன்னு சொல்கிறோம். அது வந்து அந்த மெட்டீரியல் வந்து இன்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த லைட் ட்ராவல் ஆகிறது வந்து நம்ம θ2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்சிடெண்ட் ஆகிற அந்த இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதாவது ஒளிவிலகல் எண் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கவனிங்க. ஸோ அதை நெக்ஸ்ட் இது வந்து ஒரு பேசிக். எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம அந்த பார்க்கக்கூடிய அந்த நெக்ஸ்ட் டாப்பிக்கு இது ஒரு பேசிக்கான பாயிண்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிறது புரியும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது வந்து ஐசோட்ரோப்பி. ஐசோட்ரோப்பின்னா ஃபஸ்ட் என்ன மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. ஐசோட்ரோப்பி அப்படின்னா திசையொப்பு பண்பு உடையது, அதாவது திசையொப்பு பண்பு உடையவை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐசோட்ரோப்பி மீன்ஸ் யூனிஃபார்ம்லி இன் ஆல் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பாருங்கள் செகண்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த யூனிஃபார்ம்லி இன் ஆல் டைரக்ஷன்ஸ் அப்படின்னா எல்லா திசைகளிலும் ஒரே மாதிரியான பண்பை கொண்டிருக்கும். இந்த ஐசோட்ரோப்பினா திசையொப்பு பண்பு உடையது அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஐசோட்ரோப்பி மீன்ஸ் யூனிஃபார்ம்லி இன் ஆல் டைரக்ஷன்ஸ், எல்லா டைரக்ஷன்ஸ்லேயும் அது எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அது யார் சார், அது என்ன சார் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு சாலிடாக இருக்கும் பொழுது பாருங்கள், in a solid state isotropy means have an identical value of physical properties such as refractive index, electrical conductance etc. in all directions. அதாவது இயற்பியல் பண்புகளில் முக்கியமாக நம்ம சொல்கிற பண்புகள் என்ன சொல்கிறாங்க, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதாவது ஒளிவிலகல் எண்,
அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ், அதாவது மின் கடத்து திறன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் இந்த மின் கடத்து திறன் அப்படிங்கிறது ஒரு சாலிடில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு தான், ஒரு திடப்பொருளில் இருக்கக்கூடிய பண்பு தான். இது வந்து ஒரு திசையை நோக்கி அமையாமல், அதாவது ஒரு டைரக்ஷன்ஸை நோக்கி இல்லாமல் எல்லா டைரக்ஷன்ஸ்லேயும் இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸும் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, ஐசோட்ரோபி. ஐசோட்ரோபி மீன்ஸ் அப்படின்னா என்னென்னா யூனிஃபார்மலி இன் ஆல் டைரக்ஷன்ஸ். அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லக்கூடிய அந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது எல்லா திசைகளிலும், அனைத்து திசைகளிலும் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். திசைக்கு வேறுபாடு அப்படிங்கிறது இருக்காது. இது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸும். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இந்த ஐசோட்ரோபி, அந்த திசையொப்பு பண்பு அப்படிங்கிறது எதில் இருக்கும் பார்த்திங்கன்னா அமார்ஃபஸ் சாலிட்ஸில் வந்து இந்த திசையொப்பு பண்புங்கிறது இருக்கும். அதாவது படிக வடிவ மற்ற திடப்பொருளில் வந்து இந்த ஐசோட்ரோபி அப்படிங்கிறது இருக்கும். பாருங்கள் அந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அந்த டயக்ராமில் அதோடய மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது அந்த திசையை பொறுத்து இருக்காது. எல்லா திசையிலையும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன டைரக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பாருங்கள் ஏன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் அதோட மாலிகுல்ஸ் அயான்ஸ் அப்படிங்கிறது அதோடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒளிவிலகல் எண்ணும் அந்த மின்கடத்திறன் எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸும் எல்லா திசையிலையும் எப்படி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் திசையொப்பு பண்புன்னு சொல்கிறோம். அடுத்து அனிசோட்ரோபி அப்படி சொல்கிறோம். அனிசோட்ரோபினா என்ன மீனிங் அப்படின்னா, வாட் இஸ் மீன் பை அனிசோட்ரோபி மீன்ஸ் திசையொப்பு பண்பு அற்றது. அனிசோட்ரோபி அப்படின்னா என்னது, திசையொப்பு பண்பு அற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அனிசோட்ரோபி இஸ் அ ப்ராப்பர்ட்டி விச் டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் மெஷர்மெண்ட். அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொன்னோம், 2 ப்ராப்பர்ட்டி சொன்னோம். என்னென்ன சொன்னோம், அந்த அதாவது ஒளிவிலகல் எண் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்டு எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு திசையிலும் த டைரக்ஷன் ஆஃப் மெஷர்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன், அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் பாருங்கள், ப்ராப்பர்ட்டி விச் டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் மெஷர்மெண்ட். அந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்டு அந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிங்கிறது அந்த டைரக்ஷன்ஸை பொறுத்து அதோட மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா திசையொப்பு பண்பு அற்றது அப்படின்னு சொல்கிறோம், அனிசோட்ரோபி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த பாருங்கள், அனிசோட்ரோபி இஸ் அ ப்ராப்பர்ட்டி விச் டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் மெஷர்மெண்ட். அப்போ அந்த சொல்லப்படுற அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது, அதாவது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்டு எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ், ஒவ்வொரு டைரக்ஷன்ஸுக்கும் அதோட மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதோடைய பண்புகள்ங்கிறது மாறும். ஸோ பாருங்கள், கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஆர் அனிசோட்ரோபிக். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அதாவது படிக வடிவமுடைய திடப்பொருள்னு சொன்னோம் இல்லையா, அது எல்லாமே என்னவாக இருக்கும், நமக்கு அனிசோட்ரோபிக்காக இருக்கும். அண்ட் தே ஷோஸ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லக்கூடிய அந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு டைரக்ஷன்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் when measured along different directions. ஒவ்வொரு திசையிலையும் அதோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸான எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸு அண்ட் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒளிவிலகல் எண் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் தானே சொன்னோம், அனிசோட்ரோபி அப்படிங்கிறது அதாவது திசையொப்பு பண்பு அற்ற தன்மை அப்படிங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னா படிக வடிவமுடைய திடப்பொருள் கிறிஸ்டலைன் சாலிட்ஸில் இது வந்து அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட டயக்ராம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஒவ்வொரு டைரக்ஷன்ஸ்லையும் பார்த்திங்கன்னா ஏ டைரக்ஷனில் இதில் ஒரு மாதிரி இருக்கும். அதோடைய மூலக்கூறுகள் மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதோடைய கிறிஸ்டல்ஸில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைரக்ஷன்ஸ்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது பாருங்கள். க்ரீன் கலரில் ஒரு மாதிரி இருக்கும், அதோட டைரக்ஷன் வந்து ஒவ்வொரு திசையிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் என்னது, அனிசோட்ரோபி, அதாவது திசையொப்பு பண்பு அற்ற தன்மைன்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வி ஆர் எண்டிங். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் வந்து நம்ம நாளைக்கு, அதாவது நெக்ஸ்ட்டு டுமாரோ கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் எனி டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து டவுட் எதாவது இருந்தாலும் கேட்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.